வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ஒரு புதிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்மந்தமாக என்ன தகவல்கள் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த பிஎம் கிசான் திட்டம் மூலிமா பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விவசாயிகளுக்கு உதவித்தொகையாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து 23 தவணைகள் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் வரக்கூடிய இந்த 24வது தவணை எப்போ வழங்கப்பட போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த தவணையை பெறுறதுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு சில புதிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை குறிப்பாக பார்க்க போனோம்னா கடந்த முறையே சொல்லியிருப்போம். ஸோ இகேஒய்சி அப்டேட்டாக இருக்கட்டும், நில சரிபார்ப்பு என்ன இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுலேருந்து முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா தகவல்களை தெரியப்படுத்தியிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த முறை விடுபட்டவர்களுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா சேர்த்து வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடியது. இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் விரிவாக்கம் இருக்குமா, தொகை உயர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து என்ன தகவல்களை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்னா, வரக்கூடிய நாட்களில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தொகை விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து புதிய தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஸோ கடந்த முறை விடுபட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை விடுபடாமல் இருக்கிறதுக்கு இகேஒய்சி அப்டேட் மற்ற அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பண்ணியிருந்தா இந்த 24வது தவணை அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த முறையும் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் விடுபடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிய வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரிய வந்தால் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரிய வந்தால் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது போல் வரது நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.